நம்மை நாமே உணர்ந்து கொள்ளாத போது நம்மில் பலருக்கு ஆணவம் தலை தூக்கி விடுகிறது. ஆணவம் என்றும் கர்வம் என்றும் அதனை பலர் பலவித வார்த்தைகளால் விவரிக்கிறார்கள். இந்த ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற கர்வம் ஒருவருக்கு எதனால் வருகிறது, எந்தெந்த சூழலிலே வருகிறது, ஏன் ஒருவர் இப்படி நடந்து கொள்ளுகிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அந்த ஆணவத்தினுடைய அர்த்தம் இல்லாததாக மாறிவிடும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆணவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தெளிவாக தன்னுடைய வைர வரிகளிலே குறிப்பிடுவார். வாழ்ந்து தாழ்ந்தோர் வரலாறு படித்தேன், தாழ்ந்து வாழ்ந்தோர் சரித்திரம் பார்த்தேன், ஏறும் போதே இறங்கிய சில பேர், ஏறாமலேயே இறந்தவர் சில பேர், ஏறிய இடத்தை இறுக பிடித்து இறங்காமலேயே இருந்தவர் சில பேர், எத்தனை குதிரைகள், எத்தனை வண்டிகள், எத்தனை யானைகள், எத்தனை பூனைகள், இத்தனை பார்த்தவன் இன்னும் பார்க்கிறேன், மமதை என்பது மறையவே இல்லை, ஆணவம் என்பது அழியவே இல்லை, ஆணவம் ஒன்றே ஆணுக்கு அவமென காணும் போதே கனிவுறும் வாழ்க்கை, சுத்த வீரனாம் தோல்வியை தழுவினான், கோழை என்றார்கள் குன்றத்தில் ஏறினான் என்பதுதான் கவிஞர் கண்ணதாசனுடைய அருமையான வரிகளாகும். ஆணவத்தோடு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அந்த ஆணவம் ஒருவனுக்கு அழிவை கண்டிப்பாக தந்துவிடுகிறது. மிகப்பெரிய வீரர் கூட, மிகச்சிறந்த உயர்ந்த நிலையில் இருப்பவர் கூட ஆணவத்தை தன்னுடைய கை தோழனாக வைத்துக் கொண்டார், நிச்சயமாக குப்புற விழுந்து அழிவை சந்திக்கின்ற ஒரு நிலை வரும். இதனால்தான் கோழை என்று ஒருவனை சொன்னால் கூட அவன் குன்றத்திலே ஏறுகிறான், ஆனால் வீரன் என்று சொன்னவன் ஆணவத்தினாலே அழிகிறான் என்பதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிக அருமையாக குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆணவம் என்பது ஏன் ஒருவருக்கு வருகிறது, எந்தெந்த சூழலிலே வருகிறது என்று பார்த்தால் அது தன்னுடைய பதவியினால் வரலாம், பணம் அதிகமாக இருப்பதினால் வரலாம், பிறரை விட அதிகமாக எனக்கு தெரியும் என்கின்ற அந்த அறிவை பற்றி சிந்திக்கின்ற போது ஒருவருக்கு வரலாம். ஆக அறிவு, பணம், பதவி போன்ற பல்வேறு காரணிகள் இந்த ஆணவத்தை ஒருவருக்கு மிக எளிதாக கொடுத்து விடுகிறது. இந்த ஆணவம் வருகின்ற பொழுது ஒருவர் தன் நிலையை மறந்து விடுகிறார். என்ன செய்கிறோம் என்பதை அவருக்கு மறந்து விடுகிறது. யாரிடம் என்ன பேசுகிறோம் என்கின்ற உணர்வே இல்லாமல் எதையோ பேசிவிடுகிறார். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய பேச்சு அமர்ந்து விடுகிறது. பதவியிலே இருப்பவர்கள் தன்னிடம் கீழே வேலை பார்க்கின்றவர்களை கூட ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அந்த ஆணவம் என்கின்ற போதை தலைக்கு ஏறிய பின்பு என்ன வார்த்தையோடு யாரை பார்த்து என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் பேசிவிடுகிறார்கள். பணம் அதிகமாக இருக்கிறவர்கள், செல்வம் நமக்கு செழிப்பாக இருக்கிறது, இதனால் எதையும் பேசிவிடலாம், யாரிடமும் பேசிவிடலாம் என்று கண்டதையும் பேசுகிறார்கள். அதை போலவே ஒருவருக்கு அறிவு அதிகமாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக பேசிவிடுகிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு பாணியிலே பேச்சு அமர்ந்து விடுகிறது. ஆக இந்த காரணிகளை கண்டுபிடித்து எந்தெந்த சூழல்களிலே ஆணவம் பேச்சாக மாறுகிறது, ஆணவம் செயலாக மாறுகிறது, ஆணவம் ஒருவரை மதிக்காத நிலையை உருவாக்கி விடுகிறது என்பதையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையிலே கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் ஒரே நிலைதான், எல்லோரும் ஓர் நிலை என்று பாரதிதாசன் குறிப்பிடுவார். எல்லோரும் ஓர் நிலையில் தான் இருக்கிறோம். ஒரு நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உடல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உடலிலே தலை மேலே இருக்கிறது, கால் கீழே இருக்கிறது, கைகள் இடையிலே இருக்கின்றன. நான் மேலே இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் எப்போதும் ஒருவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் காலினுடைய அருமை ஒருவருக்கும் தெரிவதில்லை. அந்த கால் இல்லை என்று சொன்னால் நான் முடமாக முடங்கி கிடப்பேன் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அந்த காலை மதிக்க மாட்டார்கள். இதை போலத்தான் சமுதாயத்திலே சிலர் கண்ணாக இருக்கிறார்கள், சிலர் விரலாக இருக்கிறார்கள், சிலர் காலாக இருக்கிறார்கள், சிலர் கைகளாக இருக்கிறார்கள், சிலர் மூளையாக இருக்கிறார்கள். இருக்கும் இடம் வெவ்வேறாக இருக்கலாம்,
மூளை உயர்ந்த இடத்திலே இருக்கலாம், ஆனால் ஒரு வெயில் பட்டால், லேசாக அடிபட்டால் கூட மூளை சிதறிவிடும், அது உடலையே அழித்துவிடும். அதை போலத்தான் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் இருக்க வேண்டும். இருக்கும்போது எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த வசதிகளோடு இருக்கிறேன், நான் என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக ஆணவம் தலைக்கேறாது. ஆணவத்தினால் அழிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆக ஆணவத்தை குறைத்து கொண்டு மனிதர்களை நேசிப்போம். மனிதர்களாக வாழும்போதுதான் மனதில் நிம்மதி பிறக்கும்.